வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் பஞ்சாயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஸ்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் 1952, 53 ஜவஹர்லால் நேருனால சில கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், இந்த மாதிரி தேசிய வளர்ச்சிக்காக, கிராமப்புறங்களோட வளர்ச்சிக்காக சில ப்ரோக்ராம்ஸ் போட்டாங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தானா ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸில் என்னெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. பல்வந்த் ராய் கமிட்டின்னு சொல்லிட்டு 1957. இந்த கமிட்டி என்ன சொல்லுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கமிட்டியான அசோக் மெஹ்தா கமிட்டி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஜனதா பார்ட்டியால் ஆரம்பிக்கப்பட்ட அசோக் மெஹ்தா கமிட்டி. அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோம். முதல்ல பஞ்சாயத் அப்படிங்கிற இந்த லோக்கல் பாடி, ஊரக நகர்ப்புற அமைச்சர், லோக்கல் கவர்மெண்ட் முதல்ல கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த அசோக் மெஹ்தா கமிட்டியில வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அசோக் மெஹ்தா 1977 முதல்ல கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், எஸ்சி எஸ்டிஸ் பட்டியலினத்தவருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுங்க. ஆனா இங்க விமனுக்கு ரிசர்வேஷன் பத்தி பேசல. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா அசோக் மெஹ்தா கமிட்டியில எஸ்சி எஸ்டி விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்த பத்தி பேசினாங்க. ஆக்சுவலா விமனை பத்தி பேசல. வெறும் எஸ்சி எஸ்டிஸ் பட்டியலினத்தவர்களும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 3 டயர் பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி சொன்னதை 2 டயர்னு சொன்னது அசோக் மெஹ்தா கமிட்டி. ஏன் இந்த 2 டயர் சிந்தசைஸ் பண்றேன் அப்படின்னா, தற்போது பஞ்சாயத் பாடிஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற கிராமப்புற அந்த இதெல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. இப்ப தற்போது இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துலயும் 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல 4 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்ல 4 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த மாதிரி சில இடங்கள்ல மாறியும் இருக்கு. இப்போ இந்த 2 டயர் ஸ்ட்ரக்சர் அசோக் மெஹ்தா கமிட்டியில கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. முதல்ல லோக்கல் பாடி லோக்கல் பாடி கவர்மெண்ட் எங்க வந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்துச்சு, நகோர்ல வந்துச்சு, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது வந்துச்சு. அதோட டேட் அக்டோபர் 2, 1959. இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கமிட்டிஸ் வந்துச்சு இந்த மாதிரி பஞ்சாயத்து ரிலேட்டடா, லோக்கல் பாடிஸ் ரிலேட்டடா. ஹனுமந்த் ராவோ கமிட்டி 1983, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிவிகே ராவோ கமிட்டி 1985. மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த கமிட்டிஸ் எல்லாம் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, இயரோட மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த கமிட்டிஸ் எல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னா லோக்கல் பாடி, பஞ்சாயத்து எலெக்ஷன் லோக்கல் பாடிக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம். எல்எம் சிங்வி கமிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி 1986, 85, 86. தொடர்ந்து 89ல பி.கே. துங்கன் கமிட்டி, அதுக்கப்புறம் ஹர்லால் சிங் கரா கமிட்டி. இந்த கமிட்டிஸ் எல்லாருமே எப்படி இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒரு கமிட்டிஸும் நிறைய ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. எல்லா ரெக்கமெண்டேஷனும் படிச்சு மனப்பாடம் பண்ணணுமா அவசியம் கிடையாது. எல்லா ரெக்கமெண்டேஷனும் படிக்கணுமான்னு கூட அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 நம்ம படிச்சிட்டோம், டீட்டெயிலாக படித்தோம். இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த கமிட்டிஸ்க்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி 1990ஓட கமிட்டி முடியுது. அதுக்கப்புறம் என்னன்னா 92, 93ல நம்ம வந்து சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்ப நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். அது எப்படி 3 டயர் ஸ்ட்ரக்சர், எப்படி அங்கே எலெக்ஷன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு எப்படி ரிசர்வேஷன், விமனுக்கு எப்படி ரிசர்வேஷனை சேர்த்துனாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அந்த 72, 73வது அமெண்ட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருவோம். இப்போ இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. சீரீஸ் ஆஃப் கமிட்டிஸ் வந்து எலெக்ஷன் லோக்கல் பாடிக்காக, சரிங்களா, லோக்கல் பாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஊரகத்துல ஒரு ஆட்சி இருக்கணும், அதுக்காக வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் முக்கியமான சில ரெக்கமெண்டேஷன்ஸ். எல்எம் சிங்வி கமிட்டி, இந்த கமிட்டி வந்து 1986ல ஒரு ரெக்கமெண்டேஷன் மெயினாக என்ன அப்படின்னா, ரெக்கமெண்டட் ப்ரொவைடிங் மோர் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத் ஸ்ட்ரென்தன் தம். அசோக் மெஹ்தா கமிட்டி 1977ல இதே விஷயத்த சொல்லியிருந்துச்சு. ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து நிதி சார்ந்த சுதந்திரங்கள் வந்து லோக்கல் பாடி கொடுக்கணும். சும்மா பவர் கொடுத்தா அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் கொடுக்கணும். சில பர்டிகுலர் மேட்டர்ஸ், சில பர்டிகுலர் ஏரியாவில் அவங்களுக்கு டேக்ஸ் போடுற பவர் கொடுக்கணும். இப்போ நிறைய சில ஏரியாவில் வந்து பஞ்சாயத்து வந்து டேக்ஸ் போடுவாங்க, நிறைய இதில் முனிசிபாலிட்டிஸ் டேக்ஸ் போடுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. எல்எம் சிங்வி கமிட்டி அதை சொல்லியிருக்கு. அடுத்ததான் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ நாள் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இல்லை. அரசியல் சட்ட புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான சரத்தும் இல்லை, எந்த விதமான பாட்டும் இல்லை, எந்த விதமான அட்டவணையும் இல்லை. கொண்டு வாங்க, அதுக்குன்னு கான்ஸ்டியூஷன்ல இடம் கொண்டு வாங்க. துங்கன் கமிட்டி அடுத்ததா
பஞ்சாயத்து ராஜ் பாடிஸ் ஷுட் ஹேவ் a fixed tenure of 5 years சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு 5 வருட ஒரு நிலையான பதவி காலம் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு 5 வருஷம் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துல ஒரு 3 வருஷத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் கலைஞ்சிருது அப்படின்னா நிறைய இடங்கள்ல அந்த லோக்கல் பாடியும் கலைச்சு விட்டுறாங்க. அதனால பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷம் பர்மனன்ட் டென்யூர் கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. இப்ப தற்போது பஞ்சாயத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் இது படிக்கும்போது சொல்லணும் கண்டிப்பா. 5 வருஷம் ஃபிக்ஸ்டா டென்யூர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட் பாடி நம்ம சட்டசபைக்கு 5 வருஷம், நம்ம லோக்சபாக்கு 5 வருஷம், ராஜ்யசபாக்கு 6 வருஷம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப நம்மளோட சட்டசபை எடுத்துக்கோங்க. இப்ப தற்போது நிலவரப்படி சட்டசபை எடுத்துக்கோங்க. சட்டசபை 5 வருஷம் அதுக்கு டென்யூர். ஆனா 5 வருஷத்துல சில டைம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களோட ஆட்சியில இருக்கவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல இல்லையா? இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமா இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏதோ பிரசிடென்ட் ரூல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா கலைக்கப்படுது அப்படின்னா, இந்த 5 வருஷம் டென்யூர் அப்படிங்கிறது 2 வருஷத்துல முடிஞ்சு போலாம், 3 வருஷத்துல முடிஞ்சு போலாம், 4 வருஷத்துல முடிஞ்சு போலாம். இந்த மாதிரி பாதியிலே முடிஞ்சிடும். மறுபடியும் புது எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க. புது எலெக்ஷன் வச்சு எடுக்கிறாங்களா? நியூ எலெக்ஷன் வச்சு எடுக்கிறாங்க சட்டசபைக்கு. இதே மாதிரி தான் லோக்சபாவும் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா இப்ப ஜனதா பார்ட்டி 2 வருஷத்துல போயிடுச்சு. அந்த மாதிரி சில டைம் 3 வருஷத்துலேயே கலைக்கலாம், 4 வருஷத்துல கலைக்கலாம், 4.5 வருஷத்துல கலைக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நியூ எலெக்ஷன், புது எலெக்ஷன் நடத்துவாங்க. இப்ப புது எலெக்ஷன் நடத்தி ஆட்சிக்கு வரவங்க இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆட்சிக்கு வரவங்க 4 வருஷத்துல கலைக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் 5 வருஷம் ஃபுல்லா தானே இருப்பாங்க. 2 வருஷத்துல கலைக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த வர கவர்மெண்ட் 5 வருஷம் ஃபுல்லா இருக்கும். இதான ரூல். ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அப்படி இல்ல. இப்ப தற்போது பாத்தீங்க அப்படின்னா உங்க கிராமத்துல உங்க முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய இப்ப எலெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த கவர்மெண்ட் அதே மாதிரி 5 வருஷம் டென்யூர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துல ஒருவேளை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுது, இல்ல 3 வருஷத்துல கவிழ்க்கப்படுது. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ எலெக்ஷன் வைப்பாங்க. இந்த எலெக்ஷன் வச்ச பின்னாடி இந்த பேலன்ஸ் இயருக்கு மட்டும் தான் அந்த கவர்மெண்ட் இருக்கும். இப்ப 3 வருஷத்துல கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா புது எலெக்ஷன் வச்சு வர்ற அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மட்டும் தான் பவர்ல இருக்கும். 2 வருஷத்துல கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா புதுசு கவர்மெண்ட் 3 வருஷம் மட்டும் தான் பவர்ல இருக்கும். 4 வருஷத்துல அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 வருஷம் மட்டும் தான் இருக்கும். 4.5 வருஷத்துல அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இனியும் 6 மாசம் தான் கேப் இருக்கு. அதனால எலெக்ஷன் வைக்க வேண்டாம். அப்ப 6 மந்த் கேப் இருந்துச்சுன்னா புது எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. 6 மந்த் அப்ப கேப்ல வந்து அந்த கேப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்து பார்த்துப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா வந்து எல்லா லோக்கல் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேரலலா ஒரே டைம் வந்து லோக்கல் எலெக்ஷன் நடத்தணும். ஓகேங்களா? ஒரு பக்கமும் இப்ப வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் போனாரு அப்படின்னா லோக்சபாக்கு ஒரு ஓட்டு போட்டுருவாரு, சட்டசபைக்கும் ஒரு ஓட்டு போட்டுருவாரு. ஒரே டைம் ஒரே பூத்துக்குள்ள போய் 2 ஓட்டு போட்டு வருவாரு. பேரலலா எலெக்ஷன் நடந்துட்டுச்சு 1967 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நடுவுல காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கவிழ்க்கப்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா புது ஆட்சி வந்துச்சு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ஆட்சி நடந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் இந்த மிஸ்மேட்ச் காரணமா லோக்சபா எலெக்ஷன் ஒரு வருஷம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2020 வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. 2022 பாத்தீங்க அப்படின்னா சட்டசபை நடந்துச்சு. அந்த மாதிரிதான். ஏன் அப்படின்னா இந்த 2 வருஷத்துல ஏன் நடக்குது அப்படின்னா இந்த 1967 நடந்த ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி லோக்கல் பாடிக்கும் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு லோக்கல் பாடிக்கும் ஒரு டைமும் எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 5 வருஷம் ஃபிக்ஸ்டு டென்யூர் வச்சிருக்காங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணமா கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வரக்கூடிய புது கவர்மெண்ட் பேலன்ஸ் ஆஃப் டைம்ல மட்டும் தான் இருக்க முடியும். இது லோக்கல் பாடிக்கு மட்டும். இந்த இடங்கள்ல வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்ஸ்க்குள்ள நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல வராது. இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான விஷயம். இதை நான் அங்கங்க இருக்கிற இடங்கள்ல சொல்லிடுறேன். நம்ம சிலபஸ் படி போகும். எலெக்ஷன்ஸை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்னா என்ன அப்படின்னா இதான். ஒரே டைம் லோக்சபாக்கும் ஒரே டைம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் வைங்க. அதுதான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன். இப்போ அது கோரிக்கை வந்துட்டு இருக்கு. ஒரு டைம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு பெரிய செலவாகுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு 6000 கோடி வெறும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டுமே. அது போக ஒரு பார்ட்டியும் எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. அதனால நிறைய பெரிய செலவுகள் ஆகுது. அதனால ஒரே டைம் எலெக்ஷன் லோக்சபாக்குன்னு எலெக்ஷன் நடத்தும் போது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் சட்டசபை எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சிடலாம். ஒருத்தர் பூத்துக்குள்ள போறாரு அப்படின்னா 2 ஓட்டை போட்டுற மாதிரி லோக்சபாக்கு ஓட்டு போடுற மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டசபைக்கு ஓட்டு போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் டைம் மிச்சம், நம்மளுக்கும் காசு மிச்சம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ல லோக்கல் பாடி கொண்டு வர மாட்டாங்க. ஒரே டைம் உள்ள போயிட்டு லோக்சபாக்கும்
எம்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஸ்டேட்ல சட்டசபைக்கும் லோக்கல் பாடிக்கும் ஓட்டு போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. அது சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ல வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டிஃபைன்டு பர்பஸே போயிடும். ஏன்னா லோக்கல் பாடியே வந்து எப்படி இருக்கணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து மாறி இருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி சாராம உங்க தனியா உங்களோட டெவலப்மெண்ட் நோக்கி போகணும். அதனால லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஒரே டைம் எலெக்ஷன் நடத்தலாம். லோக்சபாக்கும் சட்டசபைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும். லோக்கல் பாடிக்கு வராது. லோக்கல் பாடி எப்போ போல தனியா போயிட்டு இருக்கும். இப்போ இதான் வந்து எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது. அடுத்தது துங்கன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா 5 years ஃபிக்ஸ்டு டென்யூர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையம் வந்து அமைக்கிறோம். ஒரு ஸ்டேட்லயும் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று வைக்கணும். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சிட்டோம். இது வந்து துங்கான் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நேஷனல் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு தேசிய நிதி ஆணையம் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும் பார்த்தோம், வரக்கூடிய வருவாய்கள் எல்லாத்தையும் எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். அது பைண்டிங் கிடையாது, ஆனா ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபைனான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட்டால உருவாக்கப்படும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஆணையம். அந்த ஸ்டேட்டோட நிதி ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய காசு, சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய காசு, ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய காசை லோக்கல் பாடிஸ்க்கு எப்படியெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும், அதை வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் வேணும் அப்படிங்கிறதையும் துங்கன் கமிட்டியில குறிப்பிட்டிருப்பாங்க. கட்ஜில் கமிட்டி 1988. மாதவ் கட்ஜில் அப்படிங்கிற ஒரு கமிட்டியும் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மாதவ் கட்ஜில் கமிட்டி அப்படிங்கிறது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதுகாப்பு, அதோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ரீசன்ட் கமிட்டி 2016-17 போடப்பட்ட கமிட்டி. இந்த கட்ஜில் கமிட்டி அப்படிங்கிறது 1988 லோக்கல் பாடிக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி. அதுல சொல்றாங்க, பஞ்சாயத் மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத் அட் ஆல் 3 levels should be directly elected. ரொம்ப முக்கியமான விஷயம். பல்வந்த் ராய் கமிட்டியில என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் டைரக்ட் எலெக்ட் பண்ணா போதும், மீதி 2 லெவல் இன்டைரக்ட் எலெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா 3 லெவல்லையும் டைரக்டாவே எலெக்ட் பண்ணலாம். மக்கள் போயிட்டு 3 லெவல் இருக்கு இல்லையா, 3 டயர், இங்கேயும் மக்கள் டைரக்டா போயிட்டு ஒரு ஓட்டு போட்டு வரட்டும், இங்கேயும் மக்கள் டைரக்டா ஓட்டு போட்டு வரட்டும், இங்கேயும் டைரக்டா ஓட்டு போடட்டும். இந்த மாதிரி 3 லெவல்லையும் மக்கள் வந்து டைரக்டா ஓட்டு போடுற விஷயம் வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயம் இப்ப தற்போது நடைமுறையில இல்லை. ஏன்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு. மக்கள் வந்து கொஞ்சம் அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு லிட்ரஸி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்குவோம். அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கக்காக இப்போ நம்ம ஒரு லெவல்ல மட்டும்தான் டைரக்ட் எலெக்ஷன் வச்சிருக்கோம், மற்ற லெவல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். ஆனா கட்ஜில் கமிட்டி என்ன சொல்லுச்சு அப்படின்னா 3 இதுலயும் பாத்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்ஜில் கமிட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஸ், எஸ்டிஸ் அண்ட் உமன். விமனுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், பெண்களுக்கும் இடஒதுக்கீடு லோக்கல் எலெக்ஷன்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறத கட்ஜில் கமிட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்ப தற்போது எடுத்துக்கோங்க. ஏன் தற்போது சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். தற்போது அப்படிங்கும்போது அந்த 72, 73வது அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ புதுசா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயம். இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? லோக்கல் பாடியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. எஸ்சி, எஸ்டி, விமன் 3 பேர் எடுத்துக்கணும். லோக்கல் பாடி நான் தெளிவா எழுதுறேன். எஸ்சி பட்டியலினத்தவர், எஸ்டி பழங்குடியினர், விமன் பெண்கள். ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி, சரிங்களா, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இந்த மாதிரி லோக்கல் பாடிஸ்ல எஸ்சிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு, தற்போது இருக்கு. எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. விமனுக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. ஓகேவா? லோக்கல் எலெக்ஷன்ல நம்மளோட சட்டசபை எடுத்துக்கோங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மிஸ்டர் ஸ்டாலினோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எடுத்துப்போம். இங்கே எஸ்சிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. விமனுக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இல்லை, விமனுக்கு ரிசர்வேஷன் இல்லை. அடுத்ததா லோக்சபா எடுத்துக்கோங்க. தற்போது லோக்சபால ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியலினத்துக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இடஒதுக்கீடு லோக்சபால ரிசர்வேஷன் கொடுத்து வச்சிருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. விமனுக்கு கொடுத்துருக்காங்களா? விமனுக்கு கொடுக்கல. ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு இவ்வளோ நாள் இருந்துச்சு, 2020 சட்ட திருத்தம்ல அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ ஆங்கிலோ இந்தியனுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. 545 சீட் இருக்கு இல்லையா, இப்போ 543 சீட்டு தான். +2 ஆங்கிலோ இந்தியனுக்கு இருந்துச்சு, இது இப்போ இல்லை. சரி, இப்போ ராஜ்யசபா எடுத்துக்கோங்க. ராஜ்யசபா பட்டியலினத்தவர் எஸ்சிக்கு ரிசர்வேஷன் ராஜ்யசபால இருக்கா? இல்லை. எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இல்லை.
விமனுக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இல்லை. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இல்ல. ஒரு 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் மட்டும் ராஜ்யசபாக்கு வருவாங்க. இப்ப ரீசென்ட்டா சரி இளையராஜாவ வந்து மியூசிக்காக வந்து நாமினேட் பண்ணி வச்சாங்க. இந்த மாரி ஒரு 12 பேத்த வந்து நாமினேட் பண்ணுவாங்க. தமிழகத்துல இருந்து இளையராஜாவ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 2013ல சச்சின வந்து ராஜ்யசபாக்கு வந்து நாமினேட் பண்ணாங்க. அதே மாரி மேரி கோம் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குத்துச்சண்டை வீராங்கனை அவங்கள நாமினேட் பண்ணாங்க. இந்த மாரியும் நாமினேட்டட் மெம்பர்ஸும் நெறைய காலங்கள்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ரிசர்வேஷன் சார்ட். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நெறைய வரலாம். இப்ப நியூஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நியூஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. லோக்சபா எலக்ஷன்ல 2020ல பிஜேபியோட ஒரு மேனிஃபெஸ்டோவே அதுதான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம். காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவும் அதான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம். டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ அதான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, விமனுக்கு இந்த ரிசர்வேஷன நாங்க வாங்கி குடுப்போம். விமனுக்கு இந்த ரிசர்வேஷன நாங்க வந்து வாங்கி குடுப்போம். சட்டசபையிலயும், பாராளுமன்றத்திலயும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க வாங்கி குடுப்போம். அப்படிங்கிறத அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோவா அவங்களோட பிரச்சார இதுல வந்து ஒரு அங்கமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப முதலா விமனுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறத கட்ஜில் கமிட்டி 1988ல வலியுறுத்துச்சு. எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் நடக்குது. 64வது அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றாங்க. ராஜீவ் காந்தி பீரியட்ல. ஆனா அது வந்து பாஸ் ஆகல. ஃபெயில் ஆயிருச்சு. அந்த டைம் ஆட்சி மாற்றம் காரணமா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் கிராஷ்ல ராஜீவ் காந்தியும் அந்த டைம்ல வந்து இறந்தது. ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் ஆட்சி குளறுபடிகள் ஆகி மாறுற அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ஒரு சட்ட திருத்தம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலா டிஃபீட் ஆயிடுச்சு. அது வந்து பாஸ் ஆகல. இப்ப ராஜ்யசபால அந்த பில் வந்து பாஸ் ஆகல. அதுக்கப்புறம் விபி சிங் கவர்ன்மெண்ட் ஒண்ணு வந்துச்சு. இந்த கவர்ன்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, 1990ல ஒரு அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ராஜீவ் காந்தி கவர்ன்மெண்ட்லயும் ஃபெயில் ஆயிடுச்சு. விபி சிங் கவர்ன்மெண்ட். அதுக்கப்புறம் நரசிம்மராவோ வந்தார். நரசிம்மராவோ பிரைம் மினிஸ்டரா வந்தபோது, மறுபடியும் அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணார். நரசிம்மராவோ பாஸ் பண்ணும்போது அது பாஸ் ஆயிடுச்சு. அப்ப இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ராஜீவ் காந்தி வராரு, பாஸ் பண்றாரு, பாஸ் ஆகல. அடுத்து தொடர்ந்து விபி சிங் வராரு. அவரும் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தான். அவரு பாஸ் பண்றாரு, பாஸ் பண்ணல. நரசிம்மராவோ கவர்ன்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பில் வந்து பாஸ் ஆகுது. 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல 1992ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து, இந்த பில் வந்து பாஸ் ஆகுது. 24 ஏப்ரல் 1993 அடுத்த வருடம் அது வந்து அமலுக்கு வருது. எல்லா ஸ்டேட்லயும் கான்ஸ்டிடியூஷனலா மேண்டேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பா பஞ்சாயத்து எலக்ஷன் அதாவது ரூரல் லோக்கல் பாடி கொண்டு வரணும். உங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல நகர்ப்புற அமைச்சும் அரசும் அதே மாரி இருக்கக்கூடிய அ கிராமப்புறத்துல கிராமப்புற அரசும் கொண்டு வரலன்னா ஆர்டிகல் 355 பார்த்தோம் இல்லையா? இஃப் எ ஸ்டேட் சென்ட்ரலோட டியூட்டி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் படி நடக்குதான்னு பார்க்கிறது சென்ட்ரலோட டியூட்டி. ஏதாவது ஸ்டேட் அத ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு பவர் வந்துரும். அங்க பிரசிடென்ட் ரூல் போட்டிருக்கு. ஜனாதிபதியோட ஆட்சி வந்துரும். ஜனாதிபதி கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. அப்ப அவங்க எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. பயப்படணும்னு இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டுச்சு அப்படின்னா, ஹி இஸ் பவுண்ட் டூ ஆக்ட் இல்லையா? அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போதே நான் அரசியல் சாசனம் படி நடப்பேன். அரசியல் சட்டம் படி நடப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன். அவங்களோட பதவி பிரமாணமே. அப்ப அதுபடி அவங்க நடக்கணும். அதுபடி நடப்பாங்க. அதுபடி நடக்கல அப்படின்னா, ஆர்டிகல் 355 இருக்கு. சென்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசியல் சட்ட திருத்தத்துல ஒரு 2 புது பகுதிகளா வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. 2 நியூ பார்ட்ஸ். 2 பொது பகுதிகளா வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. பார்ட் 9, பார்ட் 9A. இப்ப பார்ட் 9Bன்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? பார்ட் 9B. அது என்ன அப்படின்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. அத ரெகுலேட் பண்றதுக்காக. நம்ம இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, இன்னொரு விஷயம் கோர்வையா தெரிஞ்சுக்கணும். பார்ட் 9 என்ன அப்படின்னா வந்து பஞ்சாயத்து. 73வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க. பார்ட் 9A முனிசிபாலிட்டீஸ் 74வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க. நகராட்சிகள். பார்ட் 9B கோஆப்பரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு புதுசாவும் அத ஆட் பண்ணாங்க. இது வந்து 90th அமெண்ட்மெண்ட் 90க்கு மேல ஸ்பெசிஃபிக்கா தெரியல. 92, 93rd அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் யூனியனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அத நம்ம அடுத்ததா பார்ப்போம். இப்ப இந்த பஞ்சாயத்து. இப்பதான் ரொம்ப முக்கியம். இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தன பின்னாடி நெறைய ப்ரொவிஷன்ஸ் குடுத்தாங்க. இப்பதான் இதுதான் முக்கியம். எலக்டட் அதாவது பஞ்சாயத்து சிஸ்டம் 3 டயர்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் 3 டயர் சொல்லியிருப்பாங்க, 2 டயர் சொல்லியிருப்பாங்க, 4 டயர் சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் யார் எப்பப்ப சொன்னாங்கங்கிறது கொஸ்டின் கேட்கறாங்க. தெரிஞ்சுக்கணும். ஆனா இது ரொம்ப முக்கியம். இப்ப தற்போது 3 டயர் கவர்ன்மெண்ட். 3 டயர்ல இருக்கக்கூடிய கீழ பஞ்சாயத்து கீழ இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் கிராம பஞ்சாயத்து. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி எலக்டட். மத்ததெல்லாம் இன்டைரக்ட்லி மறைமுகமான தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கணும். 5 வருஷம் டென்யூர். நடுவுல எப்பாவது டென்யூர் வந்து அவங்களோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அப்படின்னா, புதுசா வர கவர்ன்மெண்ட் பேலன்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் தான் வொர்க் பண்ணணும்.
அதே பேலன்ஸ் இருக்க டேர்ம் ஒரு 6 மாசம் அப்படின்னா நீங்க எலெக்ஷனே வைக்காதீங்க. அந்த 4.5 வருஷம் முடிஞ்ச உடனே 6 மாசத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த 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 கிராமத்த வந்து ஆட்சி பண்ணிக்கும். நீங்க எலெக்ஷனே வைக்காதீங்க. மறுபடியும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வைக்கும்போது எலெக்ஷன் வச்சுக்கலாம். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வயசு பாத்தீங்க அப்படின்னா 21 வயசு. மத்த எல்லாத்துக்கும் 25 இருக்கணும். லோக்சபாக்கெல்லாம் 25 இருக்கணும். பஞ்சாயத்துல 21 இருந்தா போதும். ஸோ ஓட்டு உரிமை 18. பஞ்சாயத்துல வந்து நீங்க போய் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா நிக்கிறோம். ஒரு வார்டு மெம்பரா நிக்கிறோம். அப்படின்னா வந்து தாராளமா 21 வயசு தாண்டிச்சு அப்படின்னா நிக்கலாம். இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 21 வயசுல ஒரு பெண் நின்னு ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேவோட பார்ட்டி மூலியமா 21 வயசுல ஒரு பெண் நின்னு ஜெயிச்சிருக்காங்க. இந்த திருத்தங்கள் அரசியலமைப்பில் 2 புதிய பகுதிகளை சேர்த்துள்ளன. பகுதி 9, பகுதி 9A அப்படிங்கிறத வந்து சேர்த்திருக்காங்க. ஆர்டிகல் 243 243 O வரைக்கும் ABCD EFG HIJK 11 O வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சட்ட திருத்தங்களை பத்தி அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ், லோக்கல் பாடி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. புதுசா 11th ஷெட்யூல் 11வது அட்டவணைன்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. 10 இது வரைக்கும் 10 ஷெட்யூல் இருந்துச்சு. இப்போ 11வது அட்டவணையும் கிரியேட் பண்ணாங்க. இப்போ தற்போது கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை இருக்கும். ஏன்னா 11வது அட்டவணை நம்மளோட பஞ்சாயத்துக்கு, 12வது அட்டவணை நம்மளோட முனிசிபாலிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. அந்த 11வது அட்டவணையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 40 பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் 40 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில ஆர்டிகல் 40 பார்த்தோம். எல்லாத்துக்கும் ரூரல் டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வரணும். மக்களுக்கு வந்து கவர்னன்ஸ், அதாவது ஆட்சி அதிகாரம் கீழ இருந்து கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு டைரக்டிவா கொடுத்திருந்தாங்க. அந்த டைரக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பிராக்டிகல் ஷேப் டு ஆர்டிகல் 40 இல்லையா? அப்ப நிறைய டைரக்டிவ் பிரின்சிபல் வந்துச்சு. கான்ஸ்டியூஷன் வரும்போது நம்மளுக்கு ரிசோர்சஸ் இல்ல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. காலப்போக்கில் அதெல்லாம் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆர்டிகல் 40 வந்து இது மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அதான் ஆர்டிகல் 40 வந்து இதான் சொல்லுது. கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்பாடு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். The state shall take steps to organize village panchayats. எதுக்கு அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷனுக்காக கொண்டு வரணும். இப்போ இந்த ஆர்டிகல் 40 வந்து உண்மையிலே பிராக்டிக்கலா நடைமுறை பண்றதுக்கு இந்த 73வது அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அந்த விதிகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அந்த விதிகளை 2ஆ கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ், கம்பல்சரி பண்ணி ஆகணும். விமனுக்கு ரிசர்வேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். இன்னொன்று சிலது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாலண்டரி, வேணும்னா பண்ணலாம், வேணாட்டி வேணாம். ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கணும். இருக்கக்கூடிய சேர்மேனை இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற லெவலில் வேணும்னா நேரடியாக வச்சுக்கோங்க, இல்லை இன்டைரக்டாக வச்சுக்கோங்க. 3 அடுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரி தான். வேணா 3 அடுக்கு பண்ணிக்கலாம், இல்லை 4 அடுக்கு பண்ணிக்கலாம், இல்லை சில பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பாப்புலேஷன் இருக்கு. சிக்கிம்ல ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ அங்கே 2 டயர் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க, வாலண்டரியா. இந்த மாதிரி சில விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பண்ணணும், சில விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரியா பண்ணணும். அதையும் வந்து கான்ஸ்டியூஷன்ல நேரடியாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் என்ன, கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இது பண்ணல அப்படின்னா ஸ்டேட் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும், அந்த கவர்மெண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். சிலது வாலண்டரி, வேணும்னா பண்ணலாம், வேணும்னா அதை மாற்றி அமைத்தும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கறாங்க, எதெல்லாம் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் பின்வருவன்னு டிக் பண்ணுங்க, எதெல்லாம் வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் பின்வருவன்னு டிக் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சாதான் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட கண்டினியூஷனா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். Until then, thank you for watching ICLAS IAS Academy.